எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பேசலான்னு யோசித்தேன் அப்படின்னா, மனம் பற்றி பேசலான்னு யோசித்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, மனம் பற்றி பேச முடியுமா அப்படின்னு. எனக்கு இருக்க புரிதலை நான் பேசுகிறேன். நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஐயாவை தான் ஸ்ட்ரிக்டாக மீட் பண்ணி அவரோட ஆனந்த வாழ்வு கோர்ஸ் இருக்கும். அது வந்து மார்னிங் 9 to 6 நடக்கும், ஆஃப்லைன். இங்கே மேலே கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த நம்பர் வந்து யோக குடிலோட அட்மின் நம்பர். அவங்க பேர் மாலா. அவங்கக்கிட்ட மாலா மேடம் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஆஃப்லைன் கோர்சஸ் எப்போ நடக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்த உடனே, ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் மினிமமாக சேர்ந்த உடனே உங்களுக்கு சொல்லிடுவாங்க டேட்ஸ் அவங்க. அப்படி இல்லை உங்களுக்கு உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது. 399 ரூபாய் யூடியூப்பில் கட்டினீங்க அப்படின்னா அந்த கோர்ஸை நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒரு 8 சாப்டர் இருக்கும். நான் யார், துன்பம் ஏன், வாழ்வது எப்படி, முழுமையான நான், மனம், அப்புறம் சாவு அல்லது சமாதி, ஆனந்த வாழ்வு, இன்னும் ஒன்று இருக்குது, இன்னும் ஒரு இது இருக்குது சாப்டர் அதில். ஸோ இது வந்து ஆஃப்லைன்லேயும் நடக்கும், ஆன்லைன்லேயும் இதே கோர்ஸ் தான் நடக்கும். பட் நீங்கள் ஆஃப்லைன் போகும்போது என்ன ஆகும்னா உங்களால் நிறைய கொஸ்டின்ஸை கேட்டு நீங்கள் தெளிவு அடைஞ்சிட முடியும். ரொம்ப நல்லாயிருக்கும் கோர்ஸ். அதுக்கப்புறமா நான் ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டும் கூட. ஸோ அதனால் எனக்கு மனம் பற்றி முன்னாடி இருந்தது வந்துட்டு, மனமை வந்து ஆக்சுவலாக அந்த பூமி மேலே வந்து காற்றோட ஹெமிஸ்பியர்லாம் வரைவாங்க இல்லையா, காற்றோட ட்ரோபோஸ்பியர், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர், இந்த மாதிரிலாம் வரைகிற மாதிரி மனமாக வரைவாங்க. மனசை வரைஞ்சி அன்கான்ஷியஸ்னு ஒன்று இருக்குது, சப்கான்ஷியஸ்னு ஒன்று இருக்குது, கான்ஷியஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் லேட்டராக சூப்பர் கான்ஷியஸ்னு ஒரு விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணி கடவுள் நிலை அடையணும்னா சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் அதில் காட்டுவாங்க. அப்போது நம்ம திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளே தெரியாமல் நம்மளை அறியாமல் பண்ணுற விஷயம் எல்லாம் அன்கான்ஷியஸாக நம்மளுக்கு வருது. நம்ம உள்ளேருந்து திடீர்னு வர்றதெல்லாம் நம்மளுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிறது. சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு இருக்கிற ட்ராமா எல்லாம் சப்கான்ஷியஸில் இருக்கும், கான்ஷியஸில் அப்பப்போ வந்து போகும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்துட்டு வெளியே இருந்து வர்ற விஷயம் கான்ஷியஸ் வழியாக வந்து சப்கான்ஷியஸ்குள்ளே வந்து உட்காந்துக்கும். இன்சைட் அவுட் படம்லாம் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இன்சைட் அவுட் படம்னு, இன்சைட் அவுட் 1 and 2ன்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் மூவி இருக்குது, கிட்ஸ் அனிமேஷன் மூவி. அதில் வந்து சைக்காலஜி ரிலேட்டடான கான்செப்ட்ஸை தான் அதில் சொல்லியிருப்பாங்க, அனிமேட்டடாக காட்டியிருப்பாங்க. ஒரு பொண்ணு இருப்பா, இமோஷன்ஸ் எல்லாம் ஒரு கேரக்டர்ஸாக காட்டி அதெல்லாம் ஒரு ஃபன்னியாக ஒரு நல்லா காட்டியிருப்பாங்க. பட் அதிலிருந்து ஐயா சொல்கிறது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஐயா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மனம்ன்றது வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யார் அப்படின்றதுல முதல்ல சொல்கிறது வந்து, நான் 3ஆல் ஆனவன். நம்ம வந்து மூணால் ஆயிருக்கோம். நம்ம வந்து உடல், அதில் ஒரு மனம் இருக்கும், அதில் உயிர் இருக்கும். உயிர் தான் கடவுள் வெட்ட வெளியாக இருக்குது அப்படின்னு ஐயா சொல்லியிருப்பாங்க. உடல் தெரியும் நம்மளுக்கு, நம்ம உடல் நம்மளுக்கு தெரியும். உயிர் வந்து வெட்ட வெளியாக உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உள்ளேயும் வெளியும் வெட்ட வெளி தான் இருக்குது, கடவுள் தான் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் கடவுள் கிடையாது. என்னுள்ள 3ல் 1 பங்கு நான் கடவுள். மிச்சம் 2 பங்கு வந்து உடம்பும் மனமும் தான். அப்போது இந்த உடம்பு அதுவே அப்படியே இருக்கும். நல்லா சாப்பிடணும், இந்த உடம்பை நல்லா பார்த்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அது ஒரு விஷயம். உயிர் வெட்ட வெளியாக இருக்குது, அது ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அதுதான் ஆனால் எல்லாத்தையும் இயக்குது. இதில் மனம் வந்து வெளிச்சமாக இருக்குது. மனம் வந்து வெளிச்சமாக இருக்குது. அது எங்கே இருக்குது எல்லாமே ஆனந்த வாழ்வு கோர்ஸில் ஐயா சொல்லுவாங்க. அது நம்ம உடம்பு ஃபுல்லாக வளர்ந்து வெளியவும் வரும். அது ஆறா வளர்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சோல், ஆத்மா எல்லாமே இதுதான். அப்போது நம்ம சித்தி புத்தி அப்படின்ற 2 சித்தி புத்தி விநாயகர்லாம் சொல்லுவாங்க இல்லையா இந்து மதத்தில். அப்போது அந்த சித்தி புத்தி அப்படின்னா, சித்தினா மனசில் தோன்றதை அப்படியே செய்கிறது, புத்தினா இதை செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கிற ஒரு விஷயம். அப்போது நம்ம எல்லோரும் குழந்தையாக இருக்கும் போது சித்தியில் தான் இருப்போம். பசிச்சா அழுவோம், மலம் கழிக்கணும் அப்படின்னா அழுவோம், சூடாக இருந்தால் அழுவோம், குளிராக இருந்தால் அழுவோம். ஸோ மனசில் தோன்றதை உடனே செய்வோம். எந்த டைம்னு இல்லை, நைட்டு தூக்கம் இல்லை வரலன்னா முழிப்போம், நைட்டு பசிச்சதுன்னா கத்துவோம். ஆனால் ஒரு வயசு வர வர அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மான்னு சொல்லுன்னு சொல்லி கொடுப்பாங்க, அப்பான்னு சொல்லு, பாட்டின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுப்பாங்க, மொழியை கற்றுக் கொடுப்பாங்க அந்த குழந்தைக்கு. அப்போது சித்திலேயே இருக்க குழந்தைக்கு மொழி வந்த உடனே இப்போ அம்மா கிட்ட வந்து இப்போ கேட்கக்கூடாது, நைட் ஆனால் நீ கத்தக்கூடாது, நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலையில் தான் எந்திரிக்கணும்னு அம்மா சொல்லும் போது என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கு புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ மொழி எப்போ அந்த குழந்தைக்கு புரியுதோ அப்போது புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ தான் இந்த விஷயம் செஞ்சால் அம்மாவுக்கு பிடிக்காது, இந்த விஷயம் செய்யலாமா வேணாமா எல்லாமே வரும்போது தான் எண்ணங்கள்ன்ற விஷயங்கள் வரும். மனசுலேருந்து எண்ணங்கள் எழும்ப ஆரம்பிக்கும். ஸோ எண்ணங்கள் மொழியாக தான்
எழும்ப ஆரம்பிக்கும் நம்ம நம்ம மனசில் இருந்து. ஸோ அந்த அதனால தான் தாய்மொழியில் நம்ம எந்த மொழி நம்மளுக்கு முதல்ல பேசுகிறாங்களோ நம்ம அம்மா அப்பா, அந்த மொழியை தாய்மொழின்னு சொல்கிறது வந்து அதுலேருந்து தான் நம்மளுக்கு எண்ணங்கள் எழும்ப ஆரம்பிக்கும். அதனால் இன்னொரு நிறைய லாங்குவேஜஸ் படிக்கும்போது இதில் ஒரு கன்ஃபியூஷன் வர ஆரம்பிக்கும். அதாவது தாய்மொழியிலேக்கு இன்னொரு லாங்குவேஜ் படிக்கும்போது எந்த லாங்குவேஜ் வந்து ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுவில் ஒரு கிளிச் வரும். அது வந்து காரணம் வந்து இந்த சித்தி புத்தி இந்த விஷயங்கள் தான். அப்போது இது வந்து எங்கே இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஐயாவோட கிளாஸில் தான் தெரிஞ்சுக்கணும். ஆன்லைன் கிளாஸ் இல்லைனா ஐயாவோட கிளாஸஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போது சித்தியில் இருக்க குழந்தை வந்து புத்தி வரும்போது தான் எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது. இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, ஸ்கூலுக்கு போனால் டாய்லெட்டு கேட்டுட்டு தான் போகணும், அங்கேயே போகக்கூடாது, இங்கே நம்மளுக்கு வாஷ் பண்ணி விடுறதுக்கு அம்மா இருக்க மாட்டாங்க, ஸோ நம்ம இந்த லிமிட் பண்ணிக்கணும், இப்போ தான் போகணும், இப்போ போகக்கூடாது, தண்ணி எப்பயும் குடிக்கக்கூடாது, இப்போ தான் குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புத்தியில் வந்து வருது. அப்போது ஞானம்ன்ற ஒரு விஷயம், ஞானம் அடைகிறவங்க அப்படின்றது வந்துட்டு சித்தியில் வாழ்கிறது. எப்பயுமே சித்தத்தில் இருந்து வாழ்ந்தால் அவர்கள் பேர் தான் சித்தர்கள், ஞானிகள். ஸோ குழந்தையும் ஞானியும் வந்து சித்தர்கள். அதை இல்லாமல் புத்தியை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி அது செய்யலாமா வேணாமான்னு யூஸ் பண்ணுனா அவங்க வந்து புத்தியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ மனம்ன்றதை ஐயா இப்படி தான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, கண், மூக்கு, வாய், காது, உடம்புல தொடு உணர்ச்சி இருக்கு இல்லையா, இந்த 5 உணர்ச்சிகளும் மனம்ன்ற வெளிச்சத்தால் தான் வேலை செய்யுது. மனம்தான் கண் வழியாக வெளிச்சமாக பார்க்குது, மூக்கு வழியாக சுவாசிக்கிற அந்த வாசனைலாம் தெரியுது இல்லையா, அது மனம்தான் உணருது. நம்ம டேஸ்டெல்லாம் மனம்தான் உணருது. நம்ம காதில் கேட்குறத மனம்தான் உணருது. தொடுதல் உணர்ச்சியும் மனம்தான் உணருது. நம்ம கண் வழியாக நம்ம கண் வந்து வெளிச்சத்தை பார்க்குறது காரணம் வந்து மனமோட வெளிச்சம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. ஸோ எல்லா ஐம்புலன்களும் மனம்தான் உள்ளே இருந்து உணருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நியூரான்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லுவாங்க. ஸோ வெளிச்சமாக இருக்கிறது, இந்த வெளிச்சம் வந்து பெருசாகி உடம்பை விட்டு பெருசாகி போகிறதுக்கு தான் யோக பயிற்சி. நம்மளோட ஆறா வளர்கிறதுக்கு தான் வெளிச்சத்தை வளர்க்குறது, சுய வெளிச்சத்தை வளர்க்குறதுன்னு ஐயா சொல்கிறது. நம்ம உடம்பை வந்து நம்ம சுய வெளிச்சத்தை வளர்க்க வாழ்க்கை நல்லாயிருக்கும், இலகுவாக இருப்போம், தளர்வாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த மனம்ன்ற அந்த வெளிச்சத்தை பெருசாக்குறது தான். அப்போது மனம் வளர்ந்து ஒரு ஸ்டேஜில் இந்த லைட் எல்லாம் போய் வெட்ட வெளியோடு டிஸ்பர்ஸ் ஆகிறது பேர் தான் சமாதி அப்படின்னு ஐயா சொல்லி தருவாங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் தான் உணரணும். இது வந்து எனக்கு ஒரு ஐயா சொன்ன ஒரு புரிதல் மூலமாக தான், இது ஒரு புரிதல் தான் எனக்கு. இன்னும் எனக்கு அது ஒரு அனுபவமாக ஆகலை. ஸோ எனக்கு புரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐம்புலன்களில் நம்ம வந்து ஒரு விஷயம் யோசிக்கிறோம். இப்போ தூரமாக ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம். இப்போ வானத்தில் நம்ம நிலாவை பார்க்குறோன்னா நம்ம கண்ணில் இருந்து வெளிச்சம் நிலாவுக்கு போயிட்டு நம்ம உணர்றோம். ஸோ இங்கேருந்து வெளிச்சம் போயிட்டு வருது. அதே மாதிரி நம்ம கேட்குற பொருள், நம்ம இப்போ யாரையும் நினைக்கிறோன்னா கூட அங்கே வந்து நம்ம மனசோட ஒரு பகுதி போயிட்டு நம்மக்கிட்ட திரும்பி வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. அப்போது இந்த மனம் வந்து பிரிஞ்சு எல்லா இடத்துக்கும் போயிட்டு அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும். நம்மக்கிட்டே இல்லாமல் சுற்றி எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கு தேவையில்லாமல். ஸோ எங்கேயோ போய்கிட்டு இருக்க மனசை வந்து ஐயா கொடுக்குற டெக்னிக்ஸ் மூலமாக நம்ம இங்கேயே வச்சுருக்க முடியும் ஒரே இடத்துல. அப்போது வெளிச்சமெல்லாம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா வெளிச்சம் வந்து வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தேவைக்கு மட்டும் சேனல் பண்ணி மாதிரி ஒரே இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம வச்சுக்கிறதுக்கு தான் இந்த யோக பயிற்சி. தேவையில்லாமல் எண்ணங்கள் எழுப்பி எங்கேயோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறத நம்ம நிறுத்துவோம். அப்போது எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. தேவையில்லாமல் நம்மளுக்கு தேவைக்கு மட்டும்தான் ஒரு விஷயத்தை பார்க்கணும், தேவைக்கு மட்டும்தான் ஒரு விஷயத்தை கேட்கணும், தேவைக்கு மட்டும்தான் ஒரு விஷயத்தை சாப்பிடணும், தேவைக்கு மட்டும்தான் ஒரு விஷயத்தில் ஒரு நம்மளை ஒரு தொடுதல் உணர்ச்சி கூட நம்மளுக்கு தேவைக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத தான் ஐயா வந்து தேவைக்கு வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் எனக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய புரிதல். நம்ம வந்து தேவையில்லாமல் எதையுமே பண்ணி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம வெளிச்சம்தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐயா கிட்ட புரிஞ்சுது. ஸோ எண்ணங்கள் எல்லாம் நிறைய ஆக அதாவது எண்ணங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ வெளிச்சம் நம்ம உடம்புலேருந்து வீணாகிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. ஸோ நான் தேவையில்லாமல் ஒரு ஃபோன் கால் பண்ணுறதை நிறுத்திட்டேன். தேவையில்லாமல் ஒரு படம் 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் நிறுத்திட்டேன்.
ஏன்னா என்னோட வெளிச்ச உடம்ப நான் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனம்ன்ற விஷயம் வந்து வெளிச்சமாக எப்படி இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து ஐயாவோட கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணி அவர்கிட்ட நிறைய கேள்வி நீங்களாக கேட்கணும். இப்போ நான் கேட்ட கேள்விக்கெலாம் எனக்கு பதில் கிடச்சிது. இதுக்கு மேலே வந்து அதே மாதிரி அன்கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது. மனம்ன்றது வந்து ஒன்று தான். அதில் நம்ம 3ல் ஒரு பங்கு வந்து மனமாக இருக்குது. அதுதான் எண்ணங்களெல்லாம் க்ரியேட் பண்ணுது. அதனால் அதை பிரம்மான்னு சொல்லுவாங்க அப்படின்ற விஷயம் ஐயா சொல்லி கொடுப்பாங்க. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே பிரம்ம முகூர்த்தம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே எண்ணங்கள் ஆரம்பிச்சிரும். எண்ணங்கள் உதிக்கிற இடம் தான் பிரம்ம முகூர்த்தம், அந்த டைம் தான். ஸோ நம்ம படுக்கையில் படுக்கக்கூடாதுன்னு ஐயா சொல்லுவாங்க. சமாதி சாதிக்கிறதுக்கு ஒரு சாதிக்க முடியாததுக்கான ஒரு குற்றம் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே எண்ணங்கள் எழும்ப ஆரம்பித்த உடனே எந்திரிக்கணும். அப்படி எந்திரிக்கலைன்னா அது குற்றங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மனம் தான் அதாவது நம்ம மனம் தான் எண்ணங்களை உருவாக்குது. நம்மளுக்கு யோகமடைதல் அப்படின்றது எண்ணங்கள் அற்ற நிலைக்கு போகிறது. ஸோ மனம்தான் பிறவி எடுக்குதுன்னு ஐயா சொல்லுவாங்க. ஒரு பிறவியிலேருந்து இன்னொரு பிறவிக்கு நம்மளுக்கு மனம்தான் வருது. உயிர் எப்பயுமே இருக்குது, வெட்ட வெளியாக தான் இருக்குது. அது வெட்ட வெளியோடு தான் இருக்கும். உடல் அழியும், மனம் மட்டும்தான் ஒரு பிறவியிலேருந்து இன்னொரு பிறவிக்கு போகும். மனம் அதோட கோடை எடுத்துக்கிட்டு இங்கே வரும். அதில் இருக்க அந்த லைட்டில் இருக்க கோட்ஸை எடுத்துக்கிட்டு அடுத்த இதுக்கு வரும். அப்போ அந்த மனம் வந்து திருப்தி அடைகிறதுக்காகவும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காகவும் தான், மனசை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம அடுத்த பிறவி எடுத்திருக்கோம். அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கடவுள்ன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கடவுள் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த ஒன்றுமே இல்லாத ஒரு கடவுளையே நினச்சிக்கிட்டு இருக்கும் போது நம்மளும் எண்ணங்கள் அற்ற நிலைக்கு போவோம். கடவுள் நினச்சா என்ன நினைப்போம் நம்ம? இப்போ ஒருத்தரை நினச்சோன்னா அவங்க மூக்கு கண்ணு காதலான்னு. கடவுள்னு நினச்சா வெட்ட வெளி அப்படின்னா ஒன்றுமே இல்லை, வேக்யூம், ஸ்பேஸ், காற்று கூட கிடையாது, அதில் எதுவுமே கிடையாது அப்படின்னா என்ன நினைப்போம் நம்ம? கடவுள் வெளிச்சம் கிடையாதுன்னு ஐயா சொல்லிடுவாங்க. கடவுள் வந்து ஒரு சிலை கிடையாது. ஒரு 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 சிலை முன்னாடி போய் நிற்கிறோனாலே கடவுள் அது வந்து ஒரு சிலை, ஒரு கல், அது ஒரு மண். ஸோ ஐம்புதத்தில் ஒன்று அது. ஆனால் கடவுள் வெட்டவெளி. அந்த கடவுள் வந்துட்டு வெட்டவெளியாக தான் இருக்குது, கல்லாக இல்லை. கல்லில் வெட்டவெளி இருக்குது. ஆனால் அந்த கல்லில் ஒரு பகுதி வெட்டவெளியாக இருக்குது அப்படின்ற விஷயம் எல்லாமே அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். ஸோ வெட்டவெளின்ற விஷயம் வந்துட்டு தெரியும் போது தான் எண்ணங்களற்ற நிலைக்கு நம்ம போவோம். எண்ணங்களற்ற நிலை அப்படின்னா மனம் சம்மந்தப்பட்டது தான். இந்த மனம் எண்ணங்களற்ற நிலைக்கு போகும்போது தான் நம்மளால் சமாதி சாதிக்க முடியும். அதுதான் பிறவியோட கடைசியாக இருக்க முடியும். ஸோ பிறவியை முடிக்கணும், வீடு பேர் அடையணும், முக்தி அடையணும், இந்த விஷயங்கள் எல்லாமே மனசை திருப்திப்படுத்துகிற அந்த கலை, அதுக்கு பேர் தான் யோக கலை. அதுக்கு எப்படி வாழணும், நம்ம இப்போ செய்கிற தப்பில் அடுத்த பிறவி எடுப்போமே, ஸோ அதை எப்படி செய்யாமல் இருக்கிறது, நம்மளுக்கு என்ன பிரச்சனை, எதனால் இந்த தப்பெல்லாம் செய்கிறோம், ஏன் நம்மளை ஒருத்தவங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறோம், ஏன் நம்ம ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறோம், ஏன் நம்ம வாழாமல் இருக்கோம், ஏன் நம்மளே நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிட்டு வாழாமல் இருக்கோம், அதனால் நம்மளுக்கு பிறவி வந்துக்கிட்டே இருக்குமே, அதுக்கு நம்ம தானே பொறுப்பு. ஸோ குரு சொன்னதை கேட்டுட்டு அவர் சொன்னபடி செஞ்சு அதை மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா, நான் ஐயாவோட மனம் எப்படி, ஐயா கிட்ட வந்துட்டு நான் 40 days போகும்போது அவரோட மனநிலை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஒரு விஷயம் செஞ்சார்னா அந்த விஷயம் மட்டும்தான் செய்வார். ஒரு விஷயத்தை பார்க்குறாருனா அந்த விஷயத்தை புதுசாக பார்ப்பார். பல எண்ணங்கள் அதை சுற்றி அவருக்கு வராது. என்னை பார்க்கும் போதே என்ன அவர் பார்க்குறாருனா, என்னை அந்த ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் இருக்க விஜயா பார்க்க மாட்டார். என்ன அப்போ புதுசாக பார்ப்பார், நான் என்ன பண்ணுறேன்னு பார்ப்பார். அப்புறம் என்னை பார்த்தாருனா என்னை மட்டும் தான் பார்ப்பார். அவர் வந்துட்டு அதை சுற்றி இருக்க எண்ணங்கள் அவருக்கு வராது. அந்த விஷயம் நான் நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நார்மலாக கீழே பேசும்போது வேறு மாதிரி பேசுவார், சத்சங்கம் போகும்போது வேறு மாதிரி இருப்பார், 40 நாள் கிளாஸ் எடுக்கும் போது ஆள் வேறு மாதிரி இருப்பார், எல்லாரோடையும் கேன்டீனில் இருக்கும் போது டோட்டலாக வேறு ஆளாக இருப்பார், பேசும்போது வேறு ஆளாக இருப்பார், தனியாக டிஸ்கஷன் பண்ணும்போது வேறு ஆளாக இருப்பார். ஸோ எல்லாமே வேறு ஆளாக அவரால் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். ப்ரிஜுடைஸே இல்லாமல், இது மாதிரி முன்முடிவுகள் இல்லாமல் அவரால் ஒரு விஷயத்தை பார்க்க முடியறத நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி எந்த விஷயத்துக்காகவும் ரொம்ப கவலைப்பட்டது, ரொம்ப கோபம் வந்ததோ, ரொம்ப எதுவுமே அவர் சந்தோஷமாக மட்டும்தான் இருப்பார், ரொம்ப கொண்டாட்டமாக இருப்பார். நம்மளால் அவர்கிட்ட போயிட்டு ரொம்ப அழுவலாம் முடியாது. அழுவுனா ரூமில் போய் அழுதுட்டு வா அப்படின்னு சொல்லுவார். ஸோ எல்லாமே வந்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பார் அவரை சுற்றி இருக்கிற அட்மாஸ்ஃபியரை.
கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம், நல்லா வாழ்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்றத தானும் புரிஞ்சுக்கிட்டு அவரும் சந்தோஷமாக வாழ்ந்து அவர்கிட்ட இருக்கும்போது ஏன் அந்த ஒரு சந்தோஷம், அவரோட ஆறால சந்தோஷம் இருக்கும் அப்படின்னா, அவர் எப்பயுமே கொண்டாட்டமான மனநிலையில் இருப்பார், எண்ணங்களற்ற நிலையிலேயே எப்பயுமே இருப்பார். ஸோ அதே மாதிரி ஐயா வந்து 40 டேஸ் கோர்ஸில் நீங்கள் அவர் தூங்குறது கூட சில நேரம் பார்க்கலாம். அப்போது தூங்கும் போது அவர் டக்குன்னு தூங்கிடுவார், எந்திரிக்கும் போது எங்கே இருக்கேன்னு தெரியாமல் இருப்பார். அந்த அளவுக்கு நான் பார்த்துருக்கேன். அவரோட தூக்கம் ரொம்ப டீப்பாக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவரால் தூங்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு சரி நம்மளும் இது ஐயா வந்து யோகம் அடைந்த நிலையில் வந்து இப்படி இருக்காங்க, நம்மளும் இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது நம்மளும் இந்த மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு ஸ்டேட்டுக்கு போக முடியும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த யோக பயிற்சிகள் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும், ரொம்ப படபடப்பு அதிகமாக இருக்கும், பயம் அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த யோக பயிற்சி பண்ண எனக்கு வந்து நிதானம் வந்துருச்சு. ஒரு செயலை செய்யும் போது அது நம்ம செய்கிறது வரைக்கும் தான், நம்மளால் இயன்றதை மட்டும் தான் நம்ம செய்ய முடியும், மற்றதெல்லாம் கடவுள் பார்த்துப்பான். எது அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு நிம்மதியாக தூங்குற பழக்கம் எல்லாமே எனக்கு வந்து இந்த யோக பயிற்சி ஐயாவோட பயிற்சி கொடுத்தது தான். படுத்தோன்னே தூங்கணும், எந்திரிச்சிட்டோன்னா உடனே பெட்டை விட்டு எந்திரிக்கணுன்ற அந்த பழக்கம் எல்லாமே எனக்கு ஐயா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது தான். அதுக்கப்புறம் ஒரு விஷயங்கள் மனசில் ஒரு எண்ணம் தோன்றிச்சுன்னா அந்த வந்து செய்யணும், செய்ய முடியாததை நினைக்கக்கூடாது மனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லி கொடுத்தாரு. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் ஏதாவது இதில் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது ஆல்மோஸ்ட் 17 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஏதாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது புரியல, இல்லை இதை சுற்றி ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கமெண்ட்டாக போடுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.